இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவோட அபாக்கஸ் மேம் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 4 ஐட்டம் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப க்யூட்டாக இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அவங்களே டீட்டெயில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பிளாக் கிறிஸ்டல் பீடு வேணும், அதில் இந்த நடுவில் இந்த கோல்டன் பீடு வேணும், அப்புறம் கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை சாம் தான் போடணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ எந்த பட்டர்ஃப்ளை சாம் வேணாலும் போட்டுக்காங்க, ஆனால் பட்டர்ஃப்ளை சாம் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க மேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அழகான அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி. ஸோ நம்மக்கிட்ட இதே மாதிரி லைக் ஈவில் ஐ, இன்ஃபினிட்டி சாம், எல்லா டைப் அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டும் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பீட் பிரேஸ்லெட். ஸோ இதுவுமே லைக் பட்டர்ஃப்ளை சாம் தான். ஸோ அழகாக 3 கலர் லைக் பேபி பிங்க், ப்ளூ அண்ட் பர்பிள். ஸோ இந்த 3 கலருமே கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே லைக் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ லாஸ்ட் ஐட்டம் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இன்விசிபிள் செயினுங்க. அதில் க்யூட்டாக இந்த ஹார்ட் பெண்டன்ட் வர மாதிரி ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ இதை விட குட்டியான ஹார்ட் பெண்டன்ட்டும் நம்மகிட்ட இன்விசிபிள் செயினில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்விசிபிள் செயினில் கிட்டத்தட்ட ஒரு 50 கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வை நம்ம இந்த ஒரு ப்ரேஸ்லெட்டை அவங்களுக்கு நம்ம அதில் வச்சுட்டோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாங்க. ஸோ இது அவங்களோட செகண்ட் ஆர்டர். ஸோ இது வந்துட்டு பிக்கப் ஆர்டர் தான், அவங்களே போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நீட்டாக பேக் பண்ணி அந்த போட்டுற வந்தவர்கிட்ட அந்த பேக்கை கொடுத்துட்டு அவங்களும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்து